நாகநந்தினி மேடம், இப்போ நீங்கள் திரு சந்திரசேகரன் அவர்கள் பேசினதை கேட்டு நினைக்கிறேன். 20 கட்சி திமுக தூக்கி சுமக்கலையா? அவர்கள் நாங்கள் தூக்கி சுமந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அவங்க இத்தனை பேர் சேர்ந்து தானே அந்த ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்காக வேலை செஞ்சிருக்கிறார்கள்னு கேட்டிருக்காங்க. தவறு இல்லையே அவர் கேட்டதில்? சார், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுவும் முதுகுல குத்துறதுக்கு காங்கிரஸுக்கு வந்தெல்லாம் தெரியாதா? சரி சார், வரலாறு என்னன்னு இன்னைக்கு நாங்க ஒரு யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் நாங்களும் படிக்கிறோம். ஏன்னா எங்களுடைய இயக்கம் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். இப்போ இங்க அடிக்கடி சொல்லுவாங்க, காமராஜர் எங்களுடைய தலைவர், காமராஜர் காங்கிரஸுக்காக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு எத்தனையோ காங்கிரஸ்காரர்கள் 1971 இந்திரா காங்கிரஸ் அண்ட் காமராஜர் காங்கிரஸ் பிரியும் போது இவங்க எல்லாம் யாரோட நிலைப்பாட்டுல இருந்தாங்க? அந்த விஷயமும் பாக்கணும்ல. அதுக்கு மேல சொல்றாரு, அதாவது 5 சீட்டு, இந்த 5 இடத்துல விளவங்கோடு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் திமுக ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. அப்ப 50 வருஷமா காங்கிரஸ் தமிழ்நாட்டுல வேறொன்றுக்காக வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல நாங்க சொன்னா அவங்க ஒத்துக்குவாங்களா? சரி, யாரு எந்த மாதிரியான கண்ணோட்டத்துல அணுகணும்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நாங்க அதாவது எப்படி சொல்றது, ரிசல்ட் வருது. திமுக அதிமுக பிரச்சனை அப்புறம் பேசலாம். நீங்க என்ன பண்ணீங்க? நாலாம் தேதி ரிசல்ட் வருது அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடி அடுத்த நாள் ஓடி போய் அங்க நின்னது யாரு? எதுக்கு இவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு அவ்வளவு அக்கறை தாவேகா மேல? அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை? மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு மேடம், நீங்க என்ன விஷயம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு விஷயத்த நீங்க மேல ஆட்சியில உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எவ்வளவு வன்மத்தை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லியும் தமிழ்நாட்டை பத்தி அந்த வரலாறுலாம் பேசலாமா உட்கார்ந்து? மேடம் ஒரு நாகநந்தினி மேடம் ஒரு கிளாரிபிகேஷன். இல்ல சார், நான் இந்த விஷயத்தை அதை சேர்த்து சொல்லுங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க. பேசுறாங்களே, சொல்லுங்க சார். அவரு இப்ப நீங்க 5ஆம் தேதி போய் அவசரமா நின்னுட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு தான் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 4ஆம் தேதி ரிசல்ட் வருகின்ற போதே எங்களுக்கு கூடுதலாக ஒரு தகவல் வருகிறது. சுமார் 4 மணி 5 மணி இருக்கும். அந்த நேரத்தில் வரக்கூடிய தகவல் என்னன்னா, திமுக அதிமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. கால் பேசுறாங்க, கனெக்டிங் கால் பேசுறாங்க. அந்த தகவல் எங்களுக்கு வருது. பாஜக ஆட்சி அமைந்து விடக்கூடாது அல்லது அந்த புறமாக வந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்க இதை முடிவு எடுத்தோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு இல்லைங்களா? ப்ளீஸ். சரி சார், இதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது திமுக 20 கூட்டணி, 26 கட்சிகளோட கூட்டணியும் திமுக தலைமையில தேர்தலை சந்திச்சு திமுக கூட்டணியில எல்லாரும் அமர்ந்து திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு தொகுதியிலையும், அதாவது திமுக ஆட்கள் தான் அங்க எம்எல்ஏவா நிக்கணும்னு இல்ல, வேட்பாளர் எந்த கூட்டணியில இருந்து, அதாவது எந்த கூட்டணிக்குள்ள எந்த கட்சி சார்ந்து நின்னாலும் திமுக அமைச்சர்கள் இருந்து அங்க பொறுப்பேற்று அந்த தொகுதி முழுக்க திமுக காரன் பிஎல்ஏ டு பிஎல்சியில இருந்து அடிமட்ட கிளை செயலாளர், வார்டு செயலாளர் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை முதல் பிம்பமாக, முதல் முகமாக வைத்து இன்னைக்கு இத்தனை தொகுதியில ஜெயிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள்லாம் அதுல இருந்து இன்னைக்கு இவ்வளவு நியாயம் வியாக்கியானம் பேசுறவங்க இன்னைக்கு திமுக ஓட்டையும் சேர்த்து வாங்கிட்டு, நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ்காரங்க ஓட்டு இருக்கட்டுமே சார், ஆனா அதை விட அதிகமா திமுக காரங்களோட ஓட்டு அங்க இருந்திருக்கு. எங்களுடைய உழைப்பு அங்க இருந்திருக்கு. இல்லன்னு சொல்ல பாக்கலாம். இல்லன்னு சொன்னா இப்ப 5 தொகுதியில ஜெயிச்சுட்டாங்களே சார் காங்கிரஸ். யாரோட தயவும் இல்லாம நாங்கதான் பெரிய கட்சி, தேசிய கட்சி அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் மாணிக்கம் தாக்கூர் சார் பேசுறதுலாம் உண்மையா ரொம்ப வருத்தத்தக்கக்கூடியதா இருக்கு. அவர் தேர்தலுக்கு முன்னாடி அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. அவர் பேசுறதுக்குலாம் நாங்க விளக்கம் கொடுக்கணும்னா எவ்வளவோ கொடுக்கலாம். ஆனா உண்மையாலுமே காங்கிரஸ் அவ்வளவு பெரும்பான்மை இருந்துச்சுன்னா தனியா நின்று இந்த 5 தொகுதியில நாங்க 234 சொல்ல 5 தொகுதியில யாரோட கூட்டணி இல்லாம காங்கிரஸ் ஜெயிச்சு காமிச்சிட்டு பாக்கலாம். தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை நீங்க கேட்டதுக்கு இன்னொரு விஷயம் வந்துட்டேன். இதை முடிச்சிடறேன். சோ இந்த மாதிரி எங்களோட அதாவது தீய சக்தின்னு யாரு எங்களை போர்ட்ரேட் பண்ணாங்களோ டிவிகே கட்சியில தான், அந்த கட்சியோட இன்னைக்கு திமுக ஓட்டையும் சேர்த்து போய் எங்களோட கூட்டணியில இருந்து முஸ்லீம் லீக் கட்சி ஆகட்டும் இல்ல பிசிகா ஆகட்டும் அவங்க எல்லாம் போனது ஓகே. அவங்க எல்லாம் கூட எங்ககிட்ட நீங்க சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சமா எங்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. எந்த தகவலும் இல்லாம எந்த விதமான ஒரு, அதாவது என்ன சொல்றது, ஒரு ஃபார்மாலிட்டி கூட பார்க்காம உடனடியா ஓடி போய் நீங்க நின்னீங்கல்ல. இப்ப நான் வரேன், கேட்டீங்களா திமுக அதிமுக கூட்டணின்னு? ஏன் சார், நீங்க எல்லாம் ஒரு கட்சி அதாவது ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்குமா இல்லையான்னு தெரியல, அந்த கட்சி முன்னாடியே ஒரு தீய சக்தின்னு சொல்லி இங்க ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சியை அவ்வளவு விமர்சனம் பண்றாங்க. அந்த கட்சியில கூட்டணியோட இருந்துட்டு நீங்க இன்னைக்கு வெற்றியும் பெற்றிருக்கீங்க 5 தொகுதியில. ஆனா தீய சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சியினுடைய ஓட்டை வாங்கிட்டு இன்னைக்கு இத்தனை பேர் கூட்டணியில இருந்து விலகி போய் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யும் போது திமுக அதிமுக இது வரைக்கும்
தலைமையிலதான் வேறுபாடு இருந்துட்டே இருந்துச்சு தவிர தமிழ்நாட்டுல அதோட கொள்கையில என்ன வேறுபாடு இருக்கு? அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா மேடம்? அக்செப்ட் பண்றீங்களா? மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது என்னுடைய கொள்கை. அந்த கொள்கை காங்கிரஸ் உங்களுடைய கொள்கை என்ன? இன்னைக்கு வந்து இல்ல சார் சோழன் அவங்க என்ன எழுதி கொடுத்தாரு? டிவிகே கட்சிக்கு போய் ஜாயின் பண்ணும்போது அந்த கடிதத்துல என்ன எழுதப்பட்டுச்சு? அதாவது எந்த விதமான தமிழக போர்ஸும் இருந்தால் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு அதிமுக கட்சியில வெளியே வந்தாங்களே சி.வி. சண்முகம் அவர்கள், அப்புறமா வந்து எஸ்.பி. வேலுமணி அவங்க குரூப் வெளியே வந்துச்சு. அவங்க வந்து கமிஷன் போடுறது இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி போய் இன்னைக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து நின்றுட்டு இருக்கேன்னு கேட்கணும்ல. அதை விட முக்கியம், அதாவது யாக்கள்னு ஒரு வார்த்தை சொன்னாரு, அதுக்கு நான் ஒரு வார்த்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன் சார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசுறாரு பிஜேபியை பார்த்து எதிர்த்து, யூ நெவர் பீப்புள்னு சொல்லி. அது யாரு இந்த தைரியத்துல சொன்னாங்க? காங்கிரஸ் மட்டும் இந்த தைரியத்துல சொன்னாங்களா? முழுக்க திமுக முதல் குரல் எழுப்பப்பட்டுச்சு 2019. ஒரு கேள்வி, இல்ல மேடம் 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 ஒரு கேள்வி, இதுல என்ன விமர்சனம் இருக்கு? ஒரு கேள்வி மேடம், ஒரு கேள்வி ஒரு கேள்வி ஒரு கேள்வி ஒரு கேள்வி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேள்வி நீங்க தயவுசெய்து கொஞ்சம் பின்னாடி போக, கொஞ்சம் முன்னாடி நின்று பேசணும், சோ தட் உங்களுடைய ஆடியோ கிளியரா இருக்கும். ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க காங்கிரஸ் வந்து தனியாக நின்று பார்க்க வேண்டும், 234 தொகுதியிலே நாங்க கேட்கலீங்க, வெறும் 5 தொகுதியில அவங்க நின்று ஜெயிச்ச தொகுதியில கூட மறுபடியும் நின்று எலெக்ஷன் சந்திச்சு ஜெயிக்கட்டும், அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா நாங்க பாத்துறோம், நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. தேர்தலுக்கு முன்னாடியே மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இதெல்லாம் பேசினார்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு மேடம் அவங்க கூட நீங்க வந்து கூட்டணி வச்சீங்க? அது வேண்டாம்னு சொல்லி நீங்க அப்பவே விட்டுருக்கலாமே. எது சுமந்தருக்கு என்ன தேவை இருக்கிறதுங்க? இத பத்தி பார்க்கும்போது நான் திமுக சரியா இல்ல சார், நார்மலா நான் ஒரு ஆன்சர் சொல்லட்டுமா? நான் எப்படி சார் நீங்க வந்து மாணிக்கம் தாக்கூர் சார் அவர் அப்படி பேசுறது, கூட்டணி நாங்க சரி நாங்க கூட்டணிக்கே வேணாம்னு சொல்லிட்டோம், நாங்களும் சொல்றோம். நீங்க ஒரு அனுமானத்துல பேசுறீங்க, திமுக தான் காங்கிரஸ் போய் கூட்டணிக்குள்ள இழுத்துட்டு வந்துச்சு நீங்களும், ஏன்னா அங்க உள்ள இருந்தவங்க யாரும் எதை பத்தி வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நானும் ஒரு அனுமானத்திலே கேட்கிறேன் சார், இல்ல எங்களுக்கும் உங்களை விட்டா பயம் இல்ல, நீங்க தான் எங்களை ஏத்துக்கணும், ஏன் சார் காங்கிரஸ் கட்சி சொல்லிருக்க கூடாது? இல்ல சார் இனி எல்லாத்தையும் நம்மளும் பேசிடணும்ல. அதாவது நீங்க மட்டும் திமுக மேல ஒரு குற்றம் வைக்கும் போது ஏன் நாங்க திருப்பி இப்படி கேட்க கூடாது? நீங்க தான் எங்களை வந்து இப்ப நாங்க எங்களோட திமுக காரங்க எல்லாரும் சொல்றோம் சார் 28 ஏன் வேணாம் அவ்வளவு கூடி விட்டுருங்க. இங்க இருக்கிற அதாவது என்ன சொல்றது, கோயம்புத்தூர்ல இருக்க படத்துல 2 சீட்டு காங்கிரஸ் கொடுத்துருந்தோம், அதை திமுக கொடுத்திருந்தா திமுக காரங்க ஜெயிச்சிருப்பா சார். எங்களுக்கு வந்து டிவி கேட்க எங்களுக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது, ஈஸியா நாங்க ஜெயிச்சிருப்போம், எங்களால முடியும். எங்க தலைவருடைய திட்டங்கள் அந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மாவட்டத்திலையும் கேட்டா எல்லா விஷயமும் வெளியே வந்துடும். இன்னைக்கு எங்க ஊர் மேட்டுப்பாளையம் தொகுதியில எத்தனை காங்கிரஸ் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு இவங்க சொல்லுவாங்களா? நாங்க ஒவ்வொருத்தையும் களத்துல போய் இருந்திருக்கோம், பார்த்திருக்கோம். இங்க ஒரு மீட்டிங், ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு போராட்டம் பண்ணா கூட 2 கோடி காங்கிரஸ் கோடி வந்து நிக்கிறது கஷ்டம். சரி இதை யாரையும் இழிவுபடுத்துறதுக்கு சொல்லவே இல்லை. ஆனா நீங்க எங்களை இவ்வளவு இழிவுபடுத்தி கேட்கும்போது இன்னைக்கு கூட என்ன பேசியிருக்காரு மாணிக்கம் தாக்கூர் சார்? இல்ல எனக்கு புரியல, அவர் வந்து எந்த மாதிரி மைண்ட் செட்ல சி.வி. சண்முகம் சார் தான் எல்லாரும் பின்னல் அடிப்பாங்க. காலையில ஒண்ணு பேசுனீங்க, மத்தியானம் ஒண்ணு பேசுனீங்க. இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் சார் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவர் என்ன தெரியுமா கேட்டிருக்காரு? பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் 4 டைக்கு மேல உயர்ந்துச்சு, இதற்கு திமுக கிட்ட இருந்து என்ன கண்டனம் வந்துச்சு? நீட் எக்ஸாம் திரும்பவும் இப்ப வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, இதுக்கு திமுக என்ன எதிர்ப்பு பேசிருக்கு? நாங்க ஏன் சார் பேசணும்? இன்னைக்கு யார் அடிச்சிருச்சு? நீட்ட ஒழிக்கிறேன்னு நீங்க தானே மேடம் சொன்னீங்க ஃபர்ஸ்ட். நீட்ட ஒழிக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல மேடம், அந்த ஆஸ்பெக்ட்ல அவர் கேக்குறாரு. திமுக காரங்க பங்கெடுத்திருக்கோம் சார். நீட்ட ஒழிப்பு போராட்டத்துக்கு திமுக காரங்க நடத்தின போராட்டத்துல திமுகவும் ஒன்றிணைந்துதான் பங்கேற்றுச்சு. போட்டோ ப்ரூஃப் நான் வச்சிருக்கேன், காமிக்கணுமா? டிவிக்கு என்ன பண்ணுச்சு, தாவேக்கு என்ன பண்ணுச்சு, காங்கிரஸ் அதுக்கு என்ன பண்ணாங்க? இன்னைக்கு பெட்ரோல் டீசல் வேற உயர்ந்திருக்கு, ஏன் கேள்வி கேட்கல திமுக கேட்கக்கூடிய இதே மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இருக்கக்கூடிய தாவேக்கா என்ன நிலைப்பாடு எடுத்துச்சு? நீங்க என்ன விஷயம் கிடைக்கிறீங்க சார்? முஸ்லீம் லீக் உண்மையாலுமே அவங்கள நாங்க ரொம்ப மதிக்கிறோம். இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த டிவி கட்சியை என்ன யோசிப்பாங்க? இன்னைக்கு எங்களுக்கு சிஏக்காக முன்னாடி நின்றவங்க யார்? இதே தைரியம் தான் சொல்லட்டும். முன்னாடி பேசின காங்கிரஸ் யாரு? இன்னைக்கு காங்கிரஸ் எத்தனையோ இடத்துல ஆட்சி அமைச்சிருக்கு இந்தியால. யாரு முதல் சிஏக்காக போராட்ட குரலை எழுப்பியது? காங்கிரஸா? முன்னாடி இருந்து எழுத்தது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அதற்கு மேல பிரச்சனை வரும்போது யாரு முதல்ல நின்று சட்டப்பேரவையில நாடாளுமன்றத்துல குரல் எழுப்பினது? பேசுறது யாரு? அதுதான்
பண்ணது எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட்? தமிழ்நாடு. அங்க 40 எம்பிக்கள் நாங்க சொல்றோமே 40 கட்டணும்னு சொன்னோம்ல. இதுல காங்கிரஸுக்காக ராகுல் காந்தியுடைய முகத்துக்காக தமிழ்நாடு 40 ஜெயிச்சதுன்னு சொல்லுவாங்க. ரைட் மேடம், நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் டேக்கன். ஒரு நியாய தர்மத்தோட பேசணும்ல. கரெக்ட். அந்த நியாய தர்மம் நீங்க சொல்றீங்க, பாயிண்ட்ஸ் டேக்கன். ஆனா என்னன்னா இப்ப இந்த அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டுகளை வந்து வைக்கின்ற போது பரஸ்பரம் குற்றச்சாட்டு வைக்கிறது அது யதார்த்தம் தான், புரிஞ்சு கொள்ளக்கூடியதுதான். ஆனா இப்ப 99 2004 காலகட்டத்திலையும் திமுக வந்து மத்திய அமைச்சரவையில் பங்கு வகித்தது. சந்திரசேகரன் சார் கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. 2004 இருந்து 2014 வரைக்கும் 10 ஆண்டு காலத்திலையும் காங்கிரஸ் வந்து மத்திய அமைச்சரவையில் முக்கியமான போர்ட்போலியோஸ், எல்லாம் நிறைய முக்கியமான போர்ட்போலியோஸ், அது நீங்க உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அந்த எல்லா போர்ட்போலியோ இது இருந்ததுங்களா? ஆனா இங்க அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்த போதும் கூட அதை மறுத்து எங்களுக்கான வாய்ப்புகளை கூட கொடுக்காம கேட்காமலே கூட கொடுத்துருக்கலாம், அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கலாம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த பரஸ்பரம் குற்றச்சாட்டு இருக்குல்ல, இது குற்றச்சாட்டை தாண்டி வார்த்தைகள் பிரயோகமாக அது மாற வேண்டும் தான் கேள்வி. நான் உடனே கேக்குறேன், இப்போ அதை கொடுத்திருந்தா என்ன சார் நடந்திருக்கும் சொல்லுங்க சார். இப்போ அத அவங்களுடைய தேசிய கட்சியில அந்த தலைமையே வேணாம்னு சொல்லிருச்சு. சரி, இப்போ காங்கிரஸுக்கு நாங்க கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இதே மாதிரிதான் டெல்லியில போய் நின்னாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட. நாங்க முன்னாடி கொடுத்துறோம், நாங்க ஏன்னா பிஜேபியோட போயிடுவார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சோட, அதனால நாங்க அவருக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு போய் நின்னீங்க, போய் கொடுத்தீங்க. 3-4 மாசத்துல அவர் என்ன பண்ணாரு? மொத்தத்தையும் கலைச்சிட்டு நான் தனி பெரும்பான்மையா நின்னுக்கிறேன்னாரு. சரி, அப்படி அமைச்சர்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க டெல்லியில. திரும்ப இப்ப யார் ஜெயிச்சிருக்காங்க? பிஜேபி தானே ஜெயிச்சிருக்கு, நீங்க ஏன் ஜெயிக்கல? அப்படி என்ன நீங்க என்ன மாற்றத்தை நீங்க கொண்டு வந்துட முடியும்? என்னமோ எங்களுக்கு கிடைச்சிருச்சு சார். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இத சொல்றதே காங்கிரஸுக்கு வந்து சரியா எனக்கு தெரியல. அதாவது வரலாற்றுலயே மிக சிறப்பு மிக்க ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்றீங்க. வரலாறு உருவாக்குறதே நீங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு ஏதோ ஒரு புதுசா ஆரம்பிச்ச கட்சியில போய் சேர்ந்துட்டு வரலாற்றுல மிக சிறப்பான விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா சார்? நான் ஒரு சாதாரண ஒரு பெண்மணியா இருந்து கூட கேட்கிறேன், உங்களுக்கு வரலாறு ரொம்ப முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியாது. இது வரலாற்று பிள்ளை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரைட், பேசுவோம். நாகநந்தினி, ரொம்ப சுருக்கமா உங்களுடைய பாயிண்ட்ஸ், ரொம்ப சுருக்கம் ரொம்ப. சார், இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நான் உண்மையாலுமே கண்டிக்கிறேன் சார். இதுல பதட்டமோ இல்ல திமுக வந்து எதிர்கட்சியா இருந்தா ரொம்ப பயப்படுது, ரொம்ப விளிம்பு, இது வந்து அந்த ஜெயிச்சு நான் வந்து எல்லாமே மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்ற மாதிரி பந்தா ஸ்டேஜ் அந்த அதிகார உண்மையாலுமே என்ன விஷயங்கள் நாங்க ஆராய்ச்சி பண்றோம். அது என்னன்றது எங்களுடைய தலைமை பார்த்துக்கு. இப்ப இவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சார், நாங்க ஏன் காங்கிரஸ் முதுகுல குதிச்சுன்னு சொன்னோம் தெரியுமா? எங்களுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துக்கு பிரச்சாரம் பண்ணும்போது எந்தெந்த கூட்டணி கட்சி இருந்துச்சோ அந்த கூட்டணி கட்சிகளுடைய துண்டுகளை இவங்க சொன்னாங்க. என்னமோ வந்து கூட்டணி கட்சிக்கான சின்னம் இருந்தும் அதை ஏற்கல, அத வந்து திமுக வந்து அதை வந்து டெமாலிஷ் பண்ணணும்னு காட்டுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. ஆனா அந்த கட்சி துண்டுகளை தோல்ல போட்டுட்டு ஒரு துணை முதல்வர் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது தமிழ்நாட்டுலதான் நடந்துச்சு. ஆனா கொஞ்சம் கூடி ஒரு யோசனை இல்லாம வெஸ்ட் பெங்கால்ல தோக்கும் போது, அதாவது அதுவும் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் தோக்குறாங்க, அது திரிணாமுல் காங்கிரஸ் தான். ஆனா அதற்கு ட்விட் போட்ட ராகுல் காந்தி தமிழ்நாட்டுல இத்தனை வருஷம் கூட்டணியில் இருக்கும், இருந்தாலும் இங்க திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே தோல்வி அடைந்ததுக்கு இதுக்கு எந்த பதிலும் சொன்னாங்க? நான் சொல்றேன். அப்புறம் இல்ல ராமன் சார் பேசும்போது சொல்றாங்க, இங்க சந்திரசேகர் பேசும்போது பாத்தீங்களா, இப்ப காங்கிரஸ் பிஜேபி ஒண்ணுன்ற மாதிரி ஆகுறாங்க. அதாவது காங்கிரஸ் பிஜேபி சப்போர்ட் பண்றதும் பிஜேபி காங்கிரஸ் சப்போர்ட் பண்றது. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அண்ணன் திருமாவளவன் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அதாவது எக்ஸிட் போல, அதாவது தேர்தலுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுடைய கட்சிக்காரர்களே நிறைய பேரு சரியா நின்று தொகுதியில வேலை செய்யலங்கிறத நானே உணர்றேன்ற ஒரு அறிக்கையும் திருமாவளவன் அண்ணன் அவ்வளவு அழகா சொன்னாங்க. இதை ஏற்கக்கூடிய மனப்பான்மை காங்கிரஸுக்கு இருக்கா அப்படிங்கறது பாக்கணும். இன்னொன்னு, இதுல எந்த, அதாவது காங்கிரஸுக்கு விழுந்த எந்த ஓட்லயுமே திமுகவோட ஓட்டு இல்லன்னு சொல்றது இது பகிரங்கமா ஏத்துக்கவே முடியாது. இருக்கணும்னு சொன்னா ஏன் 50 வருஷத்துல எங்கேயுமே உங்களோட பெரும்பான்மையை காமிக்கல, உங்களால ப்ரூவ் பண்ண முடியல, ஏன் சார் மேல இன்னும் வர முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க இன்னைக்கு நாங்க எதிர்கட்சியா இருக்கிறது எங்களை பார்த்து இவ்வளவு பேசும்போது காங்கிரஸ் கிட்டத்தட்ட எதிர்கட்சியாவே தான் இருந்திருக்கு. நீங்க என்ன முன்னெடுப்பா? ரைட் மேடம், ஓகே நிறைவு செய்யலாம். இல்ல சார், ரொம்ப சுருக்கமா டைம் ஆயிடுச்சு. சொன்னாங்க 2019 திரும்பவும் நான் பதிவு செய்யறேன், பாத்துக்கலாம் சார். நீங்க போக அதுவும் சோசியல்
சக்தியை வச்சு ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்குன்னு இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது கூட தான் நீங்க துணையா இருந்திருக்கீங்க. அப்ப சோசியல் மீடியா தான் இன்னைக்கு உங்களுடைய காங்கிரஸ் கட்சியை தூக்கி நிறுத்த போது நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு தமிழ்நாடு மக்கள் திரும்பவும் 2029 உங்களுக்கு தெளிவான முடிவு கொடுப்பாங்க சார். அதுல எந்த மாற்று கருத்து நன்றி.